ஆட்சியே, பரிசுத்தவான்களின் ராஜ்யமே, பரமபிதா வேதவாக்கிதே, பசுமை பொற்காலம் வருகின்றதே, 1000 வருட அரசாட்சி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபையினால நம்ம சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே நாம் ஒன்றாக கூடி வந்து நாம் சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய மேலான சத்தியங்களை கூட நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை, ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோதனைகளையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்புக்குரிய சகோதர சொல்ல அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம இந்த வாரம் கூட 1000 வருட அரசாட்சி குறித்தான பாடத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சொல்ல இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாகம் கிங்டம் ஆஃப் காட்ல 58வது பாகத்தை நாம் தியானிக்க போகின்றோம். அன்பான சகோதர சகோதரர்களே, நாம் இந்த நாளில் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில் நாம் ராஜ்யத்தின் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில பாடங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அதுவும் குறிப்பாக ராஜ்யத்தின் அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அவருடைய ஊழிய காலங்களில் அவர் செய்த அற்புதங்கள் அது ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய காரியங்களுக்கு அற்புதங்களுக்கு நிழலாக செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சொல்ல அப்போ எலிசாவின் அற்புதங்களை தான் நம்ம பாடமாக நாம் தியானிக்க போகிறோம். எலிசாவின் அற்புதங்கள் அதில் அன்புக்குரிய சகோதரர் பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசியில் பெரியவர். அவர் தேவனுடைய ஊழியத்தை யாருக்கும் பயப்படாமல் செஞ்சவர். அப்போ எலியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் காலங்களில் பாருங்க யாருக்கும் பயப்படல. எலியா என்றால் என்ன தெரியுங்களா? மை காட் இஸ் ஜெகோவா, அதாவது மை காட் இஸ் ஜெகோவா. இதுதான் எலியாங்கிற பேருடைய அர்த்தமாக இருக்கு. இது ஹீப்ரூவில் 452 கங்கன்ஸில் இந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்கு. பண்பான சகோதர சொல்ல எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம் என்பது மிக ஒரு ஆபத்து நிறைந்த காலம், தேவ பிள்ளைகளுக்கு ஆபத்து நிறைந்த காலம். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே பாருங்க அன்புக்குரிய சகோதர, அங்கே ஆகாப் ராஜா இருந்தார். ஆகாப் ராஜா அவன் மனைவி எசபேல் ராணி. அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபை வகுப்பார் அடையாளப்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசி பொதுவாக பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னா திருச்சபை வகுப்பினருக்கு அடையாளமாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவர் வாழ்ந்த காலம் என்பது அன்பான சகோதரர்கள் அங்கே ஆகாப் ராஜா மற்றும் எசபேல் ராணி, அதாவது இஸ்ரேல் ராஜாக்கள் வரலாற்றிலேயே ரொம்ப ஒரு துன்மார்க்கமான ராஜாவாகவும் ஒரு துன்மார்க்கமான ராணியாகவும் விளங்கியவங்க யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது எசபேல் ஆகாப் தான். அப்போ அவர் இந்த ஆகாப் ராஜா அது புரஜாதி பெண்ணாகி எசபேலை திருமணம் முடிச்சுட்டு அங்கே விக்கிரக வணக்கம் செஞ்சு ஒட்டுமொத்த தேசத்தையும் அங்கே மக்களையும் அந்த விக்கிரகத்தை வணங்க வச்சார். அதே நேரத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசியில் கொலை செஞ்சார். எசபேல் ராணி அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்கள் அதில் பார்க்கும்போது எசபேல் ராணி அங்கே உண்மையான தேவப்பிள்ளைகளை அங்கே துன்பப்படுத்தினது உண்மையான திருச்சபைக்கு வரக்கூடிய துன்பங்களை அடையாளப்படுத்தி. இந்த எசபேல் ராணி யாருக்கு அடையாளமாக இருக்காங்கன்னா போப் மார்க்கத்துக்கு அடையாளமாக இருக்காங்க, மகா பாபிலோனுக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ஒப்பீடு குறித்து நம்ம பார்க்கும்போது எலியா சபை ரெண்டுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்க்கும்போது இந்த அட்டவணை பாருங்க. அட்டவணையில் எலியா சபை, எலியா நீதியிலும் சத்தியத்திலும் மெய்ப்பற்றுடையவராக இருந்ததால் கொடுமைப்படுத்தப்பட்டார். எலியா எதனால கொடுமைப்படுத்தப்பட்டார்னா நீதியிலும் சத்தியத்திலும் மெய்ப்பற்று கொண்டவராக இருந்தார். அதே போல திருச்சபையும் நீதியிலும் சத்தியத்திலும் மெய்ப்பற்று கொண்டது நிமித்தமாக கொடுமைப்படுத்தப்பட்டுச்சு. 2வது பாயிண்ட் பார்க்கும்போது
பரிசுத்தவான்களின் விரோதி என்று முன்னடையாளமாக கூறப்பட்ட நாமத்தையுடைய இஸ்ரேலின் கொடிய ராணி யசபேல், அவள் தான் வந்து எலியாவை கொடுமைப்படுத்தினதுல பிரதானமான பெண் சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை, இஸ்ரேலர்களை, அதாவது திருச்சென் பிள்ளைகளை, அதாவது ஆளுகிறதாக ராணியாக, அதாவது சொல்லி, அதாவது இருக்கு இந்த கொடுமைப்படுத்தி இதான்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையான அந்த திருச்சபையை கொடுமைப்படுத்தின பொய் திருச்சபையாகிய ரோம சபை தான் சொல்லி பார்க்குறோம். ரோம சபை தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது யசபேலுடைய கொடுமைப்படுத்தும் அதிகாரமானது அவளது கணவன் ஆகாப் ராஜா மூலமாக செயல்பட்டுச்சு நிழல்ல. அதே மாதிரி போப்பு தான் யசபேலுக்கு அடையாளமாக சொல்கிறோம். அந்த போப் சபையினுடைய கொடுமைப்படுத்தும் அதிகாரமானது அதை சார்ந்த ரோம அரசாங்கத்தின் மூலமாக செயல்படுத்தப்பட்டுச்சு. ரோம அரசாங்கங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அதற்கு யசபேல் ஆகாப் ஆகியோரிடமிருந்து எலியா தப்பித்தது தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட வனாந்தரத்துக்கு சென்றார். அங்கே அதிசயிக்கத்தக்க விதமாக போஷிக்கப்பட்டார். தேவன் அந்த எலியாவுக்கு காகம் மூலியமா போஷித்தார். அதே மாதிரி மெய்சபைக்கு தேவனால போஷிக்கப்படும்படியான, அதாவது மெய்சபையும் வனாந்தர நிலைமையில தான் இருந்துச்சு போப்பு மார்க்கத்தினுடைய ஆட்சியில். அப்போ அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த உணவுகள் அவங்களுக்கு அங்கே கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். தேவன் அங்கே போஷித்தார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து தேசத்தில் மழை இல்லாமல் கொடிய பஞ்சம் உண்டான போது 3 வருடம் 6 மாதம் எலியா வனாந்தரத்தில் இருந்தார். இது வந்து அப்படியே நம்ம நெல்லில் பார்க்கும்போது சபையானது உருவகமாக 3.5 ஆண்டு காலம் வந்து, அதாவது சொல்லர்த்தமான அந்த உபத்திரவம் 1260 வருஷம் உபத்திரவத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அங்கேயும் பஞ்ச காலத்தில் தேவன் வந்து அங்கே போஷித்ததை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது 3.5 வருடங்களுக்கு பின்னாடி, அதாவது 1260 நாட்கள் பின்னாடி எலியா வனாந்தரத்திலிருந்து திரும்பி வந்தபோது யசபேலுடைய ஆசாரியர்களின் தப்பிதங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. மெய்யான தேவன் மகிமைப்படுத்தப்பட்டார். அதாவது நம்ம பார்க்குறோம் அந்த காளையை பலியிட்ட விஷயத்தில் பெருமழை பெய்தது. அதே போல் நிழலில் பார்க்கும்போது 1260 வருடங்களுக்கு பிறகு, அதாவது கிபி 1799 சத்தியத்தின் வல்லமையும் சாட்சிகளும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அதாவது போப் மார்க்கம் அங்கே வீழ்ச்சி அடையுது. போப் கைது செய்யப்படுறாரு. அப்போ அங்கே என்ன ஆகுதுன்னா, அழிவிலிருந்து உலகம் புதுப்பித்து புதிய கணிகள் உண்டாக்க சத்தியம் என்னும் ஜீவத்தின் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான பைபிளாக வெளியிடப்பட்டுச்சு. நம்ம ஏற்கனவே வந்து சபையின் சரித்திரம் புத்தகத்தில் படிச்சுக்கிறோம், பாடத்தில் படிச்சுக்கிறோம். என்னென்னா எப்படி அந்த போப் மார்க்கத்துக்கு வீழ்ச்சிக்கு முன்னாடி இருந்தே லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகம் எப்படி பிரெஞ்சு மொழியிலேயும் ஜெர்மன் மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அப்படியே நிறையா எண்ணற்ற பிரதிகள் லட்சக்கணக்கான பைபிள்கள் வெளிவந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். எல்லாரும் படித்தாங்க. இதெல்லாம் ஒரு நிலையில் பார்க்குறோம். அடுத்தது முதலாவது ராஜாவும் ஜனங்களும் கலிகூர்ந்தார்கள். எலியாவும் தேவனும் மகிமைப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் யெசபேலுடைய மனம் மட்டும் மாறல. அவள் இன்னும் எலியாவை கொல்ல தேடிய போது எலியா வந்து மறுபடியும் வனாந்தரத்துக்கு ஓடி போன்னு இருந்துச்சு. அதே மாதிரி நிழலில் பொருளில் பார்க்கும்போது உலக ராஜாக்கள் கர்த்தருடைய கரத்தை உணர்ந்து கொள்ளும்படி வேதாகம் பெரிய ஆசீர்வாதம் கொண்டு வந்துச்சு. எனினும் புரொட்டஸ்டன்ட் மார்க்க பிரிவு கூட்டத்தரில் இருக்கும் போப் மார்க்கத்தினுடைய கொள்கைகள், அதாவது மீண்டும் பரிசுத்தவான்களுக்கு அதே நிலைமை தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது எலியாவினுடைய அவன் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதோடு முடிவடைந்தது. பரிசுத்தவான்கள் பூமிக்குரிய நிலைமையிலிருந்து வானத்துக்குரிய நிலைமைக்கு மாற்றப்படுவார்கள். அதாவது திருச்சபை இங்கே இது பூமிக்குரிய நிலைமையிலிருந்து வானத்துக்குரிய நிலைமைக்கு மாற்றப்படுவார்கள். அதாவது எலியா எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல் சுழற்காட்டில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே மாதிரி திருச்சபை ஒரு கடுமையான உபத்திரவத்துக்கு மத்திய முன்பதாக அங்கே பரிசுத்தமான நிலைமைக்கு போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது தேவனுடைய அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யெசபேல் அதாவது பெயர் சபைகளுக்கு அடையாளமாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். யெசபேல் ராணி வந்து பெயர் சபைகளுக்கு அடையாளமாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எலியா வந்து பார்க்குறோம். எலியாவின் நூலகத்தில் வந்து பிரம்மாண்டமான பாடங்கள் நாம் நிறையா படிச்சிருக்கிறோம், இன்னும் படிக்க போகிறோம். அதே நேரத்தில் பார்க்குற அன்புக்குரிய சகோதரர் எலியாவிற்கு பாருங்கள், தேவன் வந்து சொல்கிறாரு அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கப்புறமா அவருடைய ஊழியத்தின் ஸ்தானத்திலேருந்து யார் அங்கே செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், 1 ராஜாக்கள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. பாருங்க சொல்றாரு, எலிசாவை அதாவது ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்தில் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு.
எலியாவின் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியா அவருடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண சொன்னார். அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதரர், இங்கே பூமியில் வந்து தேவனுடைய பிரதிநிதியாக இருந்தது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எலியா தீர்க்கதரிசி. அப்போ எலியா தீர்க்கதரிசி அக்கினி ரதத்தால் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக அங்கே தேவன் சொல்றார், உன்னுடைய ஸ்தானத்தில் எலிசா தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணு அப்படிங்கிறார். நாம் பார்த்துருக்குறோம், அடுத்த சைடில் பார்க்குறோம், அக்னிநாதம் மூலயமா அங்கே எலியா எடுத்துக்கொள்ளப்படுறார். அப்போ பாருங்க கூடயே எலிசாவும் இருக்கார். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசாவும் இருக்கார். எலியாவோட சால்வ் மட்டும் அவருக்கு கிடைக்குது. அப்போ அன்பான சகோதரர்கள், இங்கே எலியா காலங்களில் அவர் வந்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார், தேவனுக்காக வைராக்கியம் பண்ணினார். ஆனால் அன்பான சகோதரர்கள், எலியாவுக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன சூழ்நிலைன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். பாரு, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன்னு சொல்றார் எலியா. அங்கே வந்து நான் எல்லா தீர்க்கதரிசிலையும் அவங்க கொலை செஞ்சிட்டாங்க, அப்புறம் நான் ஒருத்த மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நான் ஒருத்த மாத்திரம்தான் மீதியா இருக்கிறேன் அப்படின்னு எலியா சொல்றார். காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எலியா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அன்புகான சொல்ல, அவர் வந்து அவர் காலத்தில் வந்து அவர் மட்டும்தான் தப்பிச்சு அந்த எசபேல் ராணியின் கைக்கு தப்பிக்கிறார். அப்போ அங்கே வேற யாருமே இல்லை, நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதிகமான பேர் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவருக்கு இருந்துச்சு. அதாவது உண்மையான தேவனை சேவிக்கிறவர்கள் தன்னை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு அஞ்சினார். இது எதுக்கு அப்படியே இடம் சுவிசேஷ யுகத்தில் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்க யார்? எலியா வகுப்பினர், திருச்சபை 144,000 பேர், பயப்படாதே சிறுமந்தியே. இவங்க வந்து பார்க்குற அந்த கோவைப்பட்டினத்தில் எடுத்துக்குங்க. கோவைப்பட்டினத்தில் நம்ம எடுத்துட்டா தேவ பிள்ளைகள் சொற்பந்தான். நாம் என்ன சொல்லுவோம், எலியா போல நாங்கள் மாத்திரம்தான் நீங்கள் மீதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. எல்லா பக்கமும் அப்படிதான். அப்போ அன்பானது, எத்தனையோ கோவைப்பட்டினம் எத்தனையோ பேர் இருந்தாலும் பாருங்கள், நம்ம மாத்திரம் சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறோம். அதுவும் தூரமாக பாருங்கள், தூரத்தில் நம்ம இருக்கிறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சகோதரர், எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் அவர் மாத்திரம் இருந்தது போல தான் ஒரு நிழலை வந்து அடையாளப்படுத்துகிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அன்பான சகோதரர், அங்கே பார்க்கும்போது எலியா தீர்க்கதரிசி சபைக்கு அடையாளமாக இருக்கார். அவர் வந்து சுழற்காட்டில் எடுத்துக்கொள்ளப்படுறார், அக்கினி ரதத்தில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். அங்கே என்ன நடக்குது பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது அவர் 2 பேரும் எலியா எலிசா 2 பேரும் அக்கறைப்படுறாங்க. அப்போ எலியா வந்து எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு முன்னே நான் உனக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முன்னே நான் உனக்கு என்ன செய்யணும் கேளு அப்படின்னு சொல்கிறார். அதற்கு எலிசா என்ன சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், தேவனை எடுத்துக்க போகிறாரு, அதுக்கு முன்பதாக நீ எங்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும், நீ கேட்டு வாங்கிக்க அப்படிங்கிறாரு. அதுக்கு எலிசா என்ன கேட்குறாருன்னா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணுமா, ரெட்டிப்பாய் வேணும். அப்போ உங்கள்கிட்ட ஆவியின் வரம் வந்து எனக்கு ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அன்பான சகோதரர்கள், இங்கே பார்க்குறோம் எலிசா தீர்க்கதரிசி என்ன கேட்குறாருன்னா, எலியாவின் இடத்துல கூடிய ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வேணும்னு கேட்குறாரு. அப்போ எலியா தீர்க்கதரிசி திருச்சபைக்கு அடையாளமாக இருக்காங்க. திருச்சபையின் ஜனங்கள் பாருங்க, கத்தரை போலயே இந்த பூமியில் வாழ்ந்து கத்தரை போலயே தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொண்டு பரிசுத்த ஓட்டத்தில் ஓடக்கூடிய திருச்சபை வகுப்பினராக நம்மளை தான் அடையாளப்படுத்துறாரு. அப்போ நம்ம வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில வகுப்பினரை இது வந்து அடையாளப்படுத்திக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். யாரு? எலிசா அப்படின்னா பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி. எலிசா என்றால் என்ன தெரியுங்களா? எலிசா என்றால் மை காட் இஸ் சால்வேஷன். மை காட் இஸ் சால்வேஷன் அப்படின்னு அர்த்தம். மை காட் இஸ் சால்வேஷன். எலிசா என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். என்னது?
ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். எலிசா என்றால் ரட்சகர் என்று அர்த்தம், ரட்சிக்கிறவர்னு அர்த்தம். ஸ்ட்ராங் கங்கரன்ஸில் H477 இருக்கு. அப்போ எலிசா வந்து பாருங்க, எலியா தீர்க்கதரிசி திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா பூமியில் வாழ்ந்தது யாரு? திரள் கூட்டம். அப்ப எலிசா வந்து திரள் கூட்டத்தினருக்கு அடையாளமா சொல்லப்படுறார். அதாவது எலியா தீர்க்கதரிசி அவரு தேவனுடைய பிரதிநிதியா அந்த பூமியில் வாழ்ந்தாரு. அதுக்கப்புறமா தேவனுடைய பிரதிநிதியா வாழ போறது யாரு? அவர் ஸ்தானத்துல, எலியா ஸ்தானத்துல எலிசா. அப்ப எலிசா வந்து பூமியில தேவனுடைய பிரதிநிதியாக திருச்சபையின் ஸ்தானத்துல இருப்பார். அப்ப திருச்சபைக்கு அடுத்து வரக்கூடிய வகுப்பினர் இவங்க பார்க்கிறோம். அப்ப எலிசாவின் ஊழியம் குறிக்கிறது சுசேஷ யுக திருச்சபைக்கு பின் வருபவரான, அதாவது திரள் கூட்டத்தினரையும் குறிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு அடுத்த நெக்ஸ்ட் சைடில் பார்க்குறோம், எலிசா வந்து முற்பிதாக்களையும் அடையாளப்படுத்துறார். முற்பிதாக்களையும் வந்து அடையாளப்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பூமியில் வர்றது யாருங்க? எலியா ஸ்தானத்தில் திரள் கூட்டமும் முற்பிதாக்களும் வராங்க. அப்போ அன்பான சகோதரர்களை இங்கே பார்க்குறோம், முற்பிதாக்கள் அவங்களும் தேவனுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த பூமியில் என்ன பண்ண போகிறாங்க? அவங்க ஊழியத்தை செய்ய போகிறாங்க. அப்போ எலிசா மற்றும் முற்பிதாக்கள் இடையே உள்ள தொடர்பு வந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி கோயின்சைடா ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்கள் பார்க்குற ரீபிட் நம்பர் 34:28 வரும் எரிகோ என்ற பேர் அந்த இடத்துல நடக்குது பாருங்க. அங்க இங்க பார்க்குறோம், இது படிங்க இதுல இருந்து. இது அநேகமாக எரிகோவின் ஜனங்கள் மாம்சீக இஸ்ரவேலரை அடையாளப்படுத்துகின்றனர் என்பதையும், இவர்களே பூரணத்திற்கு திரும்பி கொண்டு வரப்பட்டுள்ள வகுப்பாரை, அதாவது முற்பிதாக்களை முதலாவது அடையாளம் கண்டுகொண்டு பரலோக ராஜ்யமாகிய மகிமையடைந்த சபையின் வழிகாட்டுதல் கீழ் ஆளுகை செய்யும் அந்த பூர்வ காலத்து பாத்திரவான்களை விடுதலைக்காக நோக்கி பார்ப்பார்கள் என்ற உண்மையையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. அதாவது இது வந்து பார்க்கிறோம், இது வந்து அவங்கள வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய முற்பிதாக்களை அடையாளப்படுத்தியதுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, எலிசா அதில் வந்து எலிசா வந்து பாருங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அதில் வந்து முற்பிதாக்கள் செய்யக்கூடிய கிரியைகளுடைய பூரணத்தை வந்து காமிக்கிறதா இருக்குன்னு சொல்லி அவர் செய்த அற்புதங்கள் எல்லாமே. அதான் நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் 34:28 நம்ம படித்தோம். எலியாவின் துணையாளராக இருந்தார் எலிசா, உதவியாளராக இருந்தார். அப்போ இது திரள்கூட்ட ஓப்பனரையும் அடையாளப்படுத்தும். பின்னாடி பாருங்க முற்பிதாக்களை கூட அடையாளப்படுத்துகிறதாக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம படிக்கிறோம் அடுத்த சைடில், யோர்தானுக்கு கிழக்கே, அதாவது யோர்தான் நதியை கடந்த பிறகு யோர்தான் நதிக்கு கிழக்கே உள்ள எலிசா வந்து திரள் கூட்டம். யோர்தான் நதியை கடந்து செல்றது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக திட்டத்தில் உள்ள மாற்றம். அதில் வந்து யோர்தானை கடந்த பின்னாடி உள்ள எலிசா வந்து முற்பிதாக்களை அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது யோர்தான் நதியை கடந்த பிறகு முற்பிதாக்களையும் கண்ணுக்கு திரை ராஜ்யத்தில் அவருடைய கிரியிலும் குறிக்கிறார் எலிசா. அதாவது எலியாவுக்கு அப்புறமா எலிசா அவருடைய மினிஸ்ட்ரி. அதில் வந்து பார்க்குறோம், அதாவது முற்பிதாக்களை எப்படி அடையாளப்படுத்துறாருன்னா கண்ணுக்கு திரை ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் செய்யக்கூடிய கிரியில் அடையாளப்படுத்துகிறார். யோர்தானுடைய மேற்கு திசையை கடந்து சென்றது முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துது. பாருங்க, யோர்தானுக்கு கிழக்கே உள்ள எலிசா வந்து திரள் கூட்டம். யோர்தானை கடந்து செல்வதில் வந்து தெய்வீக திட்டத்தில் உள்ள மாற்றம். யோர்தானை கடந்து செல்றது, யோர்தானை கடந்த பின்னாடி உள்ள எலிசா வந்து முற்பிதாக்கள் அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த வரிசையில் தான் நாம் பார்க்குறோம், எலிசா வந்து செய்த அற்புதங்கள். அதான் எலிசா வந்து கேட்டார், அதாவது தேவன் மேலே எலியா மேலே வந்து தேவனுடைய ஆவி இருந்துச்சு. அந்த ஆவி தான் எலிசா வந்து ரெட்டிப்பாக கேட்டார். அடுத்த ஸ்டைலில் எலிசா தேவனுடைய ஆவியை ரெட்டிப்பாக பெற்றது. அது வந்து எதை அடையாளப்படுத்திடுதுன்னா முற்பிதாக்கள் செய்ய போகக்கூடிய கிரியைகளுடைய பூரணம் மற்றும் வல்லமையை குறிக்குதுன்னு ரெட்டிப்பான வரத்தை கேட்டார். சரிங்களா? அதில் வந்து பார்க்குறோம், அதாவது இப்போது நம்ம வந்து யோர்தானுக்கு மேற்கே எலியாவின் சால்வையால் எலிசா நிகழ்த்திய அந்த சால்வை முறுக்கி அடிச்சோன்னா யோர்தான் வழிவிடும். அதுலேருந்து பார்க்குறோம் 13 அற்புதங்களை வந்து செய்கிறார் எலிசா. அந்த எலிசாவினுடைய அற்புதங்கள், அதில் அந்த 13 அற்புதத்தை நம்ம பாடமாக பார்க்க போகிறோம். முதலாம் அற்புதம் வந்து பார்க்கும்போது எரிகோவின் தண்ணீர் வந்து சுத்தமானது.
முதலாம் அற்புதம் வந்து எரிகோவின் தண்ணீர் சுத்தமாகியது. எலிசாவின் அற்புதங்கள்ல முதலாவது அற்புதம் எரிகோவின் தண்ணீர் வந்து சுத்தமானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படி சுத்தமாச்சு? ஹீலிங் த வாட்டர்ஸ் ஆஃப் ஜெரிகோ. இது வந்து எங்கே போடப்பட்டிருக்குன்னா 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்துலேருந்து நம்ம படிக்கும்போது இந்த சம்பவங்கள் போடப்பட்டிருக்கு. அதில் 18ஆம் வசனமே ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதாவது 18வது வசனம், 2 ராஜாக்கள் 2:18. எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். எரிகோவில் இருந்த அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது எலிசா எங்க இருக்கிறார்? வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். எரிகோவில் இருந்த அவனிடத்துக்கு திரும்பி வந்தபோது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் போய் எலியாவை தரக்காக போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு எரிகோவில் இருந்த எலிசா கிட்ட வர்றாங்க. அதுக்கு சொல்கிறாரு, அவன் இவர்களை பார்த்து, நான் போக வேண்டான்னு சொன்னேன், உங்களுக்கு சொல்லலையான்னு கேட்குறாரு. அதுக்கு அடுத்தது 2ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். பாருங்க, இங்க அந்த பட்டணத்து மக்கள், ஜனங்கள், மனுஷர் எலிசா கிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எரிகோல தான் நிற்கிறாங்க, எரிகோவின் தண்ணீர் தான் சொல்றாங்க. அந்த பட்டணத்தின் மனுஷர் அப்படின்னா எந்த பட்டணத்தின் மனுஷர்? எரிகோ பட்டணத்தின் மனுஷர். அதாவது எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் வந்து குடியிருப்புக்கு நல்லது. இங்கே குடியிருக்கிறதுக்கு நல்ல பட்டணம் தான். ஆனால் இங்கே தண்ணீரோ கெட்ட தண்ணீர், தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் அப்படிங்கிறாங்க. நிலம் வந்து பாலான நிலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பாலான நிலத்தில் பாருங்க என்ன விளையும்? ஒன்றுமே விளையாது. பால் நிலம் அப்படின்னா ஒன்றும் விளையாது. அந்த பால் நிலத்தினுடைய தண்ணீர் எப்படி வைக்கினா கெட்ட தண்ணீராக இருக்கும். அது குடிச்சா ஜீவனோட இருக்க முடியாது. அங்கே தண்ணீர் வந்து அசுத்தமாக இருக்குது. அப்போ அசுத்தமான தண்ணீரை சுத்தப்படுத்துறார் எலிசா. அப்போ அன்பான சகோதரர்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிசா செய்த இந்த அற்புதம் என்பது அசுத்த நீரை வந்து தூய்மையான நீராக்கினார். அந்த தூய்மையான நீராகினாலே அந்த நிலம் என்ன ஆகுதுன்னா பால் நிலம் வந்து விளைநிலமாக மாறிடுது. ஏன்னா நான் பார்க்கும்போது அந்த பால் நிலம் என்பது எதுவுமே பயன்படுத்த முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த நிலம் எனக்கு காரணம் என்ன? தண்ணி சரியில்லை, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் அப்படின்னு சொல்றாங்க ஜனங்கள். அதுக்கு எலிசா என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க, 20வது வசனம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். படிங்க. அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது பாருங்க என்ன சொல்றாரு, இந்த தண்ணீர் வந்து கெட்ட தண்ணீரா இருக்குது, நிலம் பால் நிலமா இருக்குதுங்கிறார். அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன எலிசா சொல்றாரு பாருங்க, ஒரு புது தோண்டிய கொண்டு வர சொல்றாரு. ஒரு புது தோண்டின்னு தெரியும், தோண்டின்னு என்னங்க? கோட்டம். புது தோண்டியை கொண்டு வாங்க முடியாது. புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்குறாரு. அதில் உப்பு போட்டு கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்போ அதை இடத்துல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த போது என்ன பண்றாரு பாருங்க, 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, அந்த உப்பை வந்து என்ன பண்ண, தோண்டியில் புது தோண்டியில் போட்ட உப்பை நேராக நீரூற்றுக்கு போறார். அங்க உப்பு அதில் போடுறார், நீரூற்றில் போடுறார் எலிசா. இந்த தண்ணீர் வந்து ஆரோக்கியமாயிருச்சுங்கிறார். இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் அப்படின்ட்டார். பாருங்க, அந்த புது தோண்டியில் உப்பை போட்டு அந்த தண்ணியில் போட்டோன்னே அங்கே தண்ணி சுத்தமாயிருச்சு. இனி இதனால வந்து சாவும் வராதுங்கிறார். அதனால தண்ணி குடிச்ச ஜனங்களை செத்துட்டு இருந்தாங்க. இனி இதனால சாவு வராது அப்படின்னு சொல்றாரு. நிலப்பாலும் இராதுங்கிறார். நிலம் பாழாய் போனதா இருக்குது, இனி அந்த நிலம் பாழா போனது இருக்காதுங்கிறார். அது யார் சொல்றாரு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இப்படியாக அங்க எலிசா வந்து அங்க சொல்றாரு. இப்ப என்ன பண்றார்? 22வது வசனம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. பாருங்க, அந்த தண்ணீர் என்னாச்சு? சொன்ன மாதிரியே இந்நாள் வரைக்கும் ஆரோக்கியமாயிருச்சுங்கிறார். அப்ப எரிகோவின் தண்ணீர் வந்து ஆரோக்கியமான தண்ணீர் ஆயிடுச்சு. அப்ப இந்த எரிகோவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் சைட்ல தண்ணீர் கெட்ட தண்ணீரா இருந்துச்சு. கெட்ட தண்ணீர் அப்படின்னா தீய தண்ணீர்னு அர்த்தம். ஸ்ட்ராங் கான்கனன்ஸ்ல வந்து ஹெச்
745 அப்படிங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து கெட்ட தண்ணீர், தீய தண்ணீர், குடிக்க முடியாது, குடிச்சா சாவு வந்துடும். பயிர்களுக்கு உகந்ததற்றதா இருந்துச்சு, உபயோகம் இல்லாததா போச்சு. பயிர்களெல்லாம் விளைய வைக்கிறதுக்கு ஏற்ற தண்ணீராக இல்லை. ஏன்னா சுத்தமான தண்ணீர் தான் வாழ்வுக்கு ஆதாரம். அசுத்தமான தண்ணீர் யாராச்சும் குடிக்க முடியுமா? அசுத்தமான தண்ணீர் குடிக்கவே முடியாது. அப்போ தூய்மையான தண்ணீர் இல்லை, அதை வந்து உபயோகப்படுத்த முடியாததாக இருந்துச்சு பார்க்குறோம். ஏன்னா தூய்மையான தண்ணீர் தான் வந்து அதாவது வாழ்வினுடைய ஆதாரம். இது வந்து தூய்மையான பிரமாணத்துக்கு அடையாளமாக இருக்குது. தண்ணீர் பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்குறோம், அது வந்து சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குது. நெக்ஸ்ட் சைடில் தூய்மையான தண்ணீர் வந்து தூய்மையான சத்தியத்துக்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாகத்தான் வந்து அந்த சுத்தமான தண்ணீராக ஆக்குறார், அசுத்தமான தண்ணீரை சுத்தமான தண்ணீராக ஆக்குறார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரையில் வந்திருந்த போது கூட சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசும்போது பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சமாரியா ஸ்திரீக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடந்த உரையாடல் வந்து பதிவாயிருக்குது. பாருங்கள், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை படிக்கலாம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சுட்டு வரும்போது சமாரியா நாட்டின் வழியா போக வேண்டியது இருக்குது. போகும்போது யாக்கோப்புடைய கிணறு அங்கே இருக்குது சமாரியா நாட்டில். அவர் போகிற வழியில் அந்த கிணத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இளைப்படைந்தவராக அந்த கிணற்று நடுவில் உட்கார்ந்தார். அப்போது வந்து பாருங்க, தண்ணி தாகமாக இருக்குது கர்த்தருக்கு. சீசரில் எங்கே போயிருக்காங்க பாருங்க, அதில் 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம். சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். கர்த்தர் உட்கார்ந்திருக்காரு, சமாரியா ஸ்திரீ வர தண்ணி மொண்டுக்குள்ள வருது. தாகத்துக்கு தண்ணி கொடுப்பான்னு கேட்குறாரு. நீங்கள் யூதர், நாங்கள் சமாரியர். யூதரும் சமாரியரும் சம்பந்தம் கலந்துக்க மாட்டாங்க. யூதரை காட்டிலும் சமாரியர்கள் வந்து தாழ்ந்தவர்கள், அவங்களோட இவங்க வந்து சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும் நீங்கள் எங்கிட்ட வந்து தண்ணி கேட்கலாமா, எப்படி கேட்கலான்னு கேட்குறேன். அது கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்கிறாருன்னா, 10வது வசனம், 11வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? பாருங்க, அந்த ஸ்திரீ கேட்குது. நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யார்கிட்ட பேசணும் உனக்கு தெரியல, அப்படின்னா நீ தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ வந்து அவரிடத்துல வந்து நீ ஜீவத்தினர் கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவத்தினர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு தான் அந்த பெண் கேட்குது, உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லையே, கிணறு ஆழமாக்குது, உங்கள்கிட்ட எப்படி தண்ணீர் ஜீவத்தண்ணீர் வரும்னு கேட்குறாரு. அதுக்கு இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் வந்து 12வது வசனம், 13வது வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். பாருங்க, இந்த தண்ணீர் அந்த கிணத்து நீர் குடிக்கிறவனுக்கு மீண்டும் தாகம் வரும். அடுத்தது நான் கொடுக்கும் தண்ணீரை 14ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்குங்கிறார். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றை குறித்து எதை பேசுகிறாருன்னா, சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துறார். தூய்மையான நீர் குறித்து பேசுகிறார். அது வந்து ஜீவன் தரக்கூடிய ஊற்றாக இருக்க போதுங்கிறார். அது என்னன்னா, அன்பான சத்தியத்தை குறிக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் அந்த ஸ்திரீ வந்து என்ன சொல்லுது பாருங்க, 19வது வசனம், யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே,
நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அப்படின்னு கர்த்தர் வந்து அந்த சமாரியா ஸ்திரீக்கு வந்து சொல்றார். அதுக்கு அந்த சமாரியா ஸ்திரீ வந்து பார்க்கும்போது அனுமான சகோதரர் அங்கே வந்து ஏற்றுக்கொள்ளுது. இப்படியாக அங்கே வந்து அந்த சமாரியா ஸ்திரீக்கும் கர்த்தருக்கு நடந்த உரையாடல் பார்க்கணும். அப்போ கர்த்தர் சொன்ன அந்த ஜீவ தண்ணீர் எதை குறிக்குதுன்னா சுத்தமான தண்ணீர். அவர் கொடுக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் சுத்தமான தண்ணீர். அந்த சுத்தமான தண்ணீர் என்பது சுத்தமான சத்தியத்தை அடையாளப்படுத்திக்கிறதா இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்த சைடு பார்ப்போம். சுத்தமான தண்ணீர் வந்து சுத்தமான போதனையை அடையாளப்படுத்துது. அப்போ சுத்தமான தண்ணீர்னா அசுத்தமான தண்ணீர் ஒன்று இருக்கும். சுத்தமான தண்ணீர் வந்து சுத்தமான தூய்மையான போதனை குறிக்குது, சத்தியத்தை குறிக்குதுன்னா அசுத்தமான தண்ணீர் எதை குறிக்கும்? கள்ள போதனையை அடையாளப்படுத்தும். கள்ள போதனை அடையாளப்படுத்தும். அப்போ அன்பான சகோதரர்கள் அங்கே பார்க்குறோம், எரிகோ பட்டணம் வந்து இந்த அங்கிருந்து தண்ணீரால் பால் நிலமாக இருக்குது. அந்த பட்டணமே பால் நிலமாக இருக்குது. ஆனால் எரிகோ அப்படின்னு நினைத்தீங்களா, அந்த பேருக்கு அர்த்தம் பாருங்க. எரிகோ என்னும் பேருக்கு அர்த்தம், எரிகோன்ற பேருக்கு என்ன அர்த்தமா? நறுமணமான இடம் அப்படின்னு அர்த்தமா. எரிகோ என்ற பேருடைய அர்த்தம் நறுமணமான இடம் அல்லது சந்திரனின் நகரம் என்று அர்த்தமா. அப்போ வேதாகமத்தில் சந்திரன் வந்து எதை அடையாளப்படுத்துகிறதுனா நியாயப்பிரமாண உடன்படிக்கை குறிக்குது. அன்பான சகோதரர்கள் இங்கே பார்க்கிற எரிகோ என்ற பேர் வந்து நறுமணம் நிறைந்த இடம். ஆனால் எரிகோ என்பது பாருங்க தாழ்வான பகுதியாக இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கிறோம். அப்போ இங்கே நறுமணமான இடம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து ஒரு அசுத்தமான இடம் ஆயிடுச்சு, பால் நிலமாய் போயிடுச்சு. பால் நிலம் அப்படின்னா இந்த எரிகோ என்பது ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையாளப்படுத்துகிறதா சொல்லி பார்க்குறோம். முதல்ல வந்து ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்துச்சுங்க? தேவன் அங்கே ஜீவன் கொடுத்துருந்தார். ஆனால் என்னாச்சுங்க, அங்கே பாவத்தின் சொல்ல மரணம் வந்துச்சு. அதனால என்னாச்சுன்னா இந்த பூமியே நறுமணமான இடமா இருந்தது என்னாச்சுன்னா மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பார்க்குறோம் சந்திரன் நகரம்னு அர்த்தம் எரிகோ என்றால். சந்திரன் என்பது நம்ம பைபிள் லாங்குவேஜில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. பாருங்கள், வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் 1ஆம் வசனம் படிக்கலாம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. பாருங்க, இந்த சந்திரன் வந்து நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது. அவன் பாதங்கள் கீழே சூரியன், அதாவது ஒரு சூரியன் அணிஞ்சிருக்குது, அவள் பாதங்கள் கீழே சந்திரன் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கணும். இது வந்து திருச்சபையை இந்த ஸ்திரீ அடையாளப்படுத்துகிறார்கள். அந்த 12 நட்சத்திரங்கள் யாரை அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்த்து படிச்சிருக்கிறோம். 12 அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்த்து படிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்குற வெளிப்படுத்தல் 21-23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பாருங்க, அங்கே சூரியனும் சந்திரனும் அங்கே ராஜ்யத்தில் வெளிச்சம். இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் தரக்கு 2 பெரிய சுடர் படைச்சிருக்காரு, சூரியன் சந்திரன். அப்போ நகரத்துக்கு வெளிச்சம் தர்றதுக்கு சூரியனும் சந்திரனும் அதுக்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை சுற்றிலும் பிரகாசிப்பதுன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ராஜ்யத்தில் எல்லாமே சத்திய வெளிச்சம் வந்துருங்கிறார். அப்போ அன்பான சகோதரர்கள் எல்லாமே பூமி முழுவதுமே சத்தியம் நிறைஞ்சு காணப்படுங்கிறார். இதுதான் நம்ம ஆசிரியப்பு கூட நிழலில் கூட பார்க்குறோம். அங்கே ஆசிரியப்பு கூட பலிகள், ஆசிரியப்பு கூட மற்றும் அங்கே செலுத்தக்கூடிய பலிகள். அதில் பாருங்க, பிரதான ஆசாரியன் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு அங்கிருந்து பலிகளோடு போகும்போது என்ன பண்ணுவார்? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கு முன்னாடி அதுக்கு முன்பாக ஆசாரியன் போகிறதுக்கு முன்பாக என்ன போயிடணும்? அந்த நறுமணம் போயிடணும், சுகந்த வாசனை உள்ளே போயிடணும், நறுமணமானது உள்ளே போகணும். அப்போ தேவனிடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அங்கே இந்த ஆசிரியன் போகிறதுக்கு முன்பதாக அங்கே சுகந்த வாசனை, ஆசிரியன் கொண்டு போகிற சுகந்த வாசனை போயிடணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சுகந்த வாசனையை தேவன் நுகர்வார். அப்படியாகத்தான் இந்த பூமி இருந்துச்சு. ஆனால் என்னாச்சுன்னா மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு அந்த எரிகோ பட்டணம் என்பது அதனுடைய தண்ணீர் கெட்ட தண்ணீராக இருக்குது. அப்படின்னா கள்ள போதனைகள், அசுத்தமான போதனை நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால என்னாச்சுன்னா பால் நிலமாக போயிடுச்சுக்கிறார். பால் நிலம் என்பது மனிதர்கள் குடியிருக்க தகுதியற்ற இடமாயிருச்சு. அப்போ தேவன் அப்படியே படைச்சார் மனுஷர்களை, நித்திய ஜீவனோட தான் படைச்சார். அப்போ அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த தண்ணீரால் கெட்டு போயிட்டாங்க. சாத்தானுடைய உபதேசத்தினால கெட்டு போயிட்டாங்க. சாத்தானுடைய உபதேசம் அதனால தான் அவங்க கெட்டு போயிட்டாங்க. அது என்னாச்சுன்னா மனிதர்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு லேண்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
அப்போ அன்பான சகோதரரை நம்ம படிக்கிறோம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, தகுதி இல்லாத அந்த அசுத்தமான தண்ணீராக இருக்கக்கூடிய இந்த பூமியில் என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. பாருங்க, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க யார்கிட்ட பேசுறாருன்னா, அங்க மலை பிரசங்கத்தில் கத்தர் பேசிட்டு இருக்காரு. நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. உப்பானது சாரமற்று போனா எதனால சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு மூலம் வேற இருக்கும். உப்பு வந்து மனிதனுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படக்கூடியது. உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம உப்பு இல்லாமல் சாப்பிடவே முடியாது. அப்போது உப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அது வந்து சாரம் இருக்கணுங்கிறார். சாரம் என்னன்னா அது வந்து பயன்படாது அப்படிங்கிறாரு. அப்போ உப்பு வந்து மனித வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் உப்பு இல்லாத எப்போவுமே எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு உப்பு ஜவுளி எடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த உப்பு என்பது முதல்ல வாங்கிடுவாங்க. முதல்ல அதுதான் வாங்குவாங்க, உப்பு தான் வாங்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகிடுச்சு, போக்குவரத்து வசதிகள் அதிகமாகிடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து உப்பு எங்கே விளையுங்க? கடலில் தான் விளையும். கடல் இருக்கிற பகுதியில் தான் விளையும். அங்கேருந்து இங்கே வரணும்னா அது எவ்வளோ இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் ஈஸியாகிடுச்சு. நைட்டு தூத்துக்குடியில் வண்டி எடுத்தால் இங்கே வெடிக்காலையில் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வண்டி வந்து சேர்ந்துடும் போக்குவரத்து வாகனங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே தூர தொலைவிலிருந்து அது அப்படியே டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்து சேரும். அதனால் வந்து முதல்ல வாங்கக்கூடிய பொருளாக உப்பு தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் கத்தர் வந்து அங்கே சீசர் மதியில் பேசும்போது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்கனார். பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ உப்பு வந்து சாரமற்று போகக்கூடாதுங்கிறாரு. அது சாரமற்று போச்சுன்னா அது பயன்படாதுங்கிறாரு. அதான் லேவியராகத்தில் கூட படிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனின் உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. பாருங்க, தேவனுக்கு செலுத்தக்கூடிய பலியில நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படணுங்கிறார். உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை நீ போஜன பலியில குறைய விடாதேங்கிறார். அப்போ உப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தேவன். நீ படைப்பது எல்லாவற்றோடும், நீ படைக்கிற எல்லாவற்றோடும் உப்பையும் சேர்ந்து படைக்கணுங்கிறாரு. அப்போ அன்பான சகோதரரை இங்கே பார்க்குறோம், உப்பு எந்த அளவுக்கு அங்கே பலி செலுத்தக்கூடிய விஷயத்தில் கூட அங்கே பயன்பட்டு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, இந்த வசனத்தை நான் படித்த போது உப்பு என்பது பலியை சாரமாக்குதான். நெக்ஸ்ட், உப்பு வந்து பலியை சாரமாக்குது. பலியில் குறைவில்லாமல் படைக்கணுங்கிறாரு. படைக்கும் பொருளை வந்து அது வந்து தேவன் அங்கீகரிக்கணும்னா அந்த உப்பு சேர்த்தணும் அப்படிங்கிறாரு. அடுத்து கூட எசேக்கியேல் மூலமாக தேவன் பேசுகிறார். எசேக்கியேல் 43:24, அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள். அங்கே சொல்றாரு பாருங்க, அதாவது கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக. ஆசாரியர்கள் அவைகள் மேல் என்ன பண்ணணுமா? உப்பு தூவி. அப்போ உப்பு தூவித்தான் தகன பலியை செலுத்தியிருக்கிறாங்க. பாருங்க எப்படி ஒரு அருமையான நிழல். இது ஒரு மிக அருமையான ஒரு நிழலாக இருக்குன்னு தேவனுடைய திட்டத்தினுடைய நிழலாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பட்டணம், எரிகோ பட்டணம் ஒட்டுமொத்த பூமியையும் அடையாளப்படுத்துது. நெக்ஸ்ட், ஒரு எரிகோ பட்டணம் என்பது ஒட்டுமொத்த பூமியையும் அடையாளப்படுத்துது. அந்த எரிகோ பட்டணத்தினுடைய அந்த அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, இந்த பட்டணம் நல்லா இருக்குது, நீங்கள் பார்க்குற பிரகாரம் பட்டணம் நல்லா இருக்கு, குடியிருப்புக்கு ஏற்றதா இல்லையா? தேவன் அந்த பூமி எப்படி அழகாக டிசைன் பண்ணார். இந்த அண்டா சராசரத்தில் இன்னைக்கு விஞ்ஞானிகள்லாம் தேடுறாங்க, பூமி மாதிரி எங்காச்சும் கோள் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறாங்க. எந்த கோளுமே பூமி மாதிரி ஒரு கோள் இல்லை. எந்த கோள்லையும் இப்படி தண்ணீர், காற்று சம விகிதத்தில், காற்றுக்கள் சம விகிதத்தில், தண்ணீர் கலவை எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ சூரியனிலிருந்து தொலைவிலும் இல்லை, தூரத்திலும் இல்லை. தொலைவில் இருந்ததுன்னா ரொம்ப குளிராக இருக்கு. ரொம்ப அருகில் இருந்தால் புதன் போன்ற கிரகங்களில் ரொம்ப வெப்பமாக இருக்கும். தூரமாகக்கூடிய ப்ளூட்டோ, நெப்டியூனில் ரொம்ப கடுமையான குளிராக இருக்குது. அப்போ வெப்பம் அதிகமாக இருக்கு முன்னாடி, ஆனால் தூரமாக இருந்தால் ரொம்ப குளிராக இருக்குது. அப்போ பாருங்கள், பூமி மட்டுமே சரியான இடத்துல தேவன் படைச்சி வச்சுருக்கார். இன்றைக்கி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அதனுடைய ரிசல்ட் பார்க்கும்போது 0 தான். ஏன்னா தேவன் பைபிளே சொல்லிட்டார், மனுஷனோட குடியிருப்புக்கு தேவன் என்ன படைச்சிருக்காரு? பூமி மட்டும்தான். நீ எத்தனை வருஷம் தொலைவுனாலும் கிடைக்காது. இதுதான் வந்து தேவனுடைய திட்டம்.
அப்போ இந்த பூமி வந்து மனிதன் குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு பூமியை அழகாக படைச்சார். மனிதனுக்கு தேவையான விஷயத்தை எல்லாவற்றையும் படைச்சிட்டு கடைசியாக தான் மனுஷனை படைச்சார். இதோடைய கடைசி படைப்பு மனுஷன். அப்போ கடைசி படைப்பு மனுஷன் அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் படைச்சிட்டு தான் இந்த பூமி எல்லா இருக்கக்கூடிய மனிதன் பயன்படுத்தக்கூடிய பறவைகள், விலங்குகள், தண்ணீர், காற்று எல்லாவற்றையும் படைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மனிதனை படைச்சார். அப்போ குடியிருப்புக்கு ஏற்றதாக தான் இருந்துச்சு. சூப்பரான ஒரு பூமி தான் அது. அதான் விஞ்ஞானிகள் வந்து பூமியை போய் பார்த்துட்டு விண்வெளிக்கு போய் விண்வெளி ஓடத்தில், அதாவது ராக்கெட்டில் போய் வானத்திலேருந்து பார்த்தா நம்ம எப்படி பூமியிலேருந்து நிலாவை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது, அதுபோல் வானத்தில் விண்வெளியிலேருந்து பூமி பார்த்தா எப்படி இருக்குங்களாமா, ஒரு அழகான நீலப்பந்து அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கா. நீல கலர் பந்து அப்படியே அந்தரத்தில் தொங்குன எப்படி இருக்கு, எந்த ஒரு பிடிமானம் இல்லாமல் அது பாட்டு தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கு, அது போல பூமி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு இந்த விண்வெளி வீரர்களே ரொம்ப ஒரு அதாவது மகிழ்ந்து சத்தமாட்டு சொன்ன விஷயம். ரொம்ப அழகாக இருக்குது பூமி அப்படின்னு. அப்போ அது ஒரு குடியிருப்புக்கு ஏற்ற ஒரு பட்டணமாக தான் இருந்துச்சு பூமி. அப்போ என்னாச்சுங்க, உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. மக்கள், நிலம் என்பது இந்த பூமியிலுக்கு மக்கள் தான். அப்போ பாருங்க, உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் தான் சொன்னார், நீ எல்லா பழத்தையும் சாப்பிடு, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாது. அப்போ தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம். அதை கேட்டிருந்தானா ஜீவனோடு இருந்திருப்பான். அதை கேட்காம விட்டான் மனுஷன். என்னாச்சுங்க, அதனால அசுத்தமான போதனை என்னென்ன சாத்தான்னு சொன்னான். என்ன சொன்னான், நீங்க சாப்பிட்டா சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை கேட்டாங்க. அதை கேட்டு சாப்பிட்டாங்க. அப்ப பாருங்க, அந்த சாத்தான் போதனையை கேட்டு அந்த கெட்ட தண்ணீரை பருகிட்டாங்க. பொய்யான அதாவது நம்பிக்கை, பொய்யான உபதேசங்கள், பொய்யான விஷயங்களை வந்து விதிட்டான். அப்போ அந்த பொய்யான விஷயத்தை கைப்பற்றதுனால மனிதனுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதன் வந்து இந்த பொய்யான போதகத்திலே இருந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் அசுத்தமான தண்ணீர் சொல்லி பார்க்குறோம். உப்பு என்பது அதில் வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்தின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த அசுத்த தண்ணீர்கள் என்பது பாருங்க அன்பான, இது வந்து உலகமே அசுத்தமான போதனை சாத்தான் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் இதன் மத்தியில் தேவன் யாரை தெரிந்து கொண்டார் பாருங்க. இந்த எரிகோ வந்து ஒட்டுமொத்த பூமிக்கும் அடையாளமா இருக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்க, தேவன் கொடுத்த உபதேசம் என்னன்னா அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம். பாருங்க, அசுத்த தண்ணீர்கள் நியாயப்பிரமாணத்தை புஸ்தகத்தில் வந்து உண்மையான கனிகள் தேவன் கொடுத்திருந்தார், உண்மையான சத்தியத்தை கொடுத்தார். அப்போ உண்மையான கனிகள் கொடுக்க இயலாத பாருங்க, நியாயப்பிரமாணத்தை ஒரு முற்றிலும் நிறைவேற்றினா என்ன கிடைக்கும்? ஆமா, நித்திய ஜீவன் கிடைக்கும். நிறைவேற்றினாங்கன்னா நிச்சய ஜீவன் கிடைக்கும். நிறைவேற்ற முடியலன்னா அப்போ அதில் ஜீவன் இருந்துச்சு. நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருந்துச்சு, ஜீவன் இருந்துச்சு. அப்போ அந்த ஜீவன் வந்து அது கொடுக்கக்கூடிய விஷயம் அதில் இருந்துச்சு, அதை கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லி பார்க்குறோம். கனி கொடுக்க இயலாத நிலையை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுதான் வந்து பார்க்குற அன்பான சகோதரர்கள், இங்கே எலிசா செஞ்ச அற்புதம் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அவங்களும் பாருங்க அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சுத்தமான போதனை கேட்டு அவங்க நடக்கல. அவங்க என்ன பண்ணாங்க, அசுத்தமான நீரில் தான் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ ராஜ்யத்தில் வந்து முற்பிதாக்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, அவர்களுக்கு உப்பு போட்டு அவர்களுக்கு அந்த உப்பு என்பது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. பாருங்க, அந்த தண்ணீரில் உப்பு தூவுறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த படிங்க சிஸ்டர். அத்தண்ணீரில் உப்பு தூவுவது என்பது ஏதோ ஒன்று நியாயப்பிரமாணத்துடன் சேர்ப்பதை குறிக்கிறது. அதனால் ஜீவனையும் குணத்தின் கனியையும் இறுதியில் அது கொடுக்க இயலும் என்பதை அடையாளப்படுத்துகிறது. பாருங்க, அதுல அதனால ஜீவன் கிடைக்கக்கூடிய விஷயத்த அங்க கொடுக்குறங்கிறார். அப்போ பார்க்கிற அன்பான சகோதரர், கர்த்தர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கு. யார்கிட்ட சொல்றாரு? அங்க யார்கிட்ட சொல்றாருன்னா சீசர்கள் மட்டும். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வெளிச்சம் கொடுக்கக்கூடிய யாருன்னா சீசர்கள். உப்பு போல சாரம் உள்ளவங்களா இருந்தது யாருன்னா சீசர்கள். அப்போ அன்பான சகோதரர், அங்க வந்து திருச்சபையின் ஜனங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, திருச்சபையின் தாக்கம் அங்கே முற்பிதாக்கள் இடத்துல இருக்கும். திருச்சபை கர்த்தர் வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மகிமை அடைஞ்ச நிலைக்கு போயிடுறாங்க. மகிமை அடைஞ்ச நிலைக்கு போனாலும் அவர்கள் அங்கே ஆவிக்குரிய நிலைமையில என்ன பண்ணுறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க?
பூமியில் முற்பிதாக்களுக்கு கைடு பண்ண போகிறாங்க. முற்பிதாக்களுக்கு கைடு பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். பண்ணுவாங்க. ஆவிக்குரிய நம்மள கர்த்தரும் திருச்சபையும் சேர்ந்து முற்பிதாக்களுக்கும் திரள் கூட்டத்துக்கும் கைடு பண்ணுவாங்க. இப்படி அவங்க வந்து முற்பிதாக்கள் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த உப்பை வந்து உப்பு என்பது பாருங்கள் புது தோண்டிக்குள்ள உப்பை போடுறாங்க அப்படிங்கிறான். இப்போ புது தோண்டி கொண்டு வர சொல்லி புது தோண்டியில் உப்பை போட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னா அதில் அந்த அசுத்தமான தண்ணீர் ஊற்றுறாங்க. அங்கே போடும்பொழுது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அந்த தண்ணீர் வந்து சுத்தமாக இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த உப்புக்கு அது கூட சேர்ந்தோன்னே அங்கே என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த தண்ணீர் சுத்தமாக இருந்துன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா திருச்சபை மூலமாக வரக்கூடிய சத்தியங்கள் முற்பிதாக்கள் மூலியமாக அங்கே வந்து எல்லா ஜனங்களுக்கும் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு போகும், அப்புறம் உலக ஜனங்களுக்கு போகும். இப்படியாக என்ன ஆகுதுன்னா அந்த நிலம் வந்து இந்த பால் நிலம் வந்து பயிர் நிலமாக மாறப்போகுதுன்னு சொல்கிறார். அதுதான் சொல்கிறார். தண்ணீரும் வந்து சுத்தமான தண்ணீராக மாறப்போகுது. அதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது. அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். நியாயப்பிரமாணத்தினால ஒன்றுமே பூரணமாகலை. அதிக நம்பிக்கை நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதை பூரணப்படுத்துகிறதுங்கிறார். அந்த நம்பிக்கையினால தேவனிடத்தில் சேருகிறோம்ங்கிறார். அதான் பார்க்குறோம். அந்த நம்ம மூத்த ரசல்பர் கூறும்போது மாம்ச இஸ்ரேலர்கள் 1800 ஆண்டுகளுக்கு மேலாக கனி கொடுக்க போராடி கொண்டிருக்கு. அதாவது மாம்ச இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிதாகிட்டு எதிர்பார்த்தார். அதனால தான் அத்திமரத்தை சபிச்சார். அப்போ 1800 ஆண்டுகளுக்கு மேலாக கனி கொடுக்க போராடி கொண்டிருக்கிறாங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்க. இன்னைக்கு வரைக்கும் கனிதல்ல, ஆனாலும் அவங்களால கொடுக்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணீர் அங்கே என்ன ஆகுதுன்னா உப்பு தண்ணீர் அவங்க மத்தியில் போக போகுது. திருச்சபையின் ஜனங்கள் மற்றும் கர்த்தருடைய போதனைகள் அங்கே போய் சேரப்போகுது. அதனால் யார் மூலியமாக கொடுக்கப்படுறதுன்னா முற்பிதாக்கள் மூலிமா அந்த புது தோண்டி மூலமாக கொடுக்கப்பட்டு அந்த தண்ணீர் என்பது சுத்தமாக சொல்லி பார்க்குறோம். அதான் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அல்லாமலும் இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டு இருந்ததல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? பாருங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே கர்த்தர் மற்றும் திருச்சபையின் ஜனங்களை தான் சொல்றார். ஆரோனின் முறைமை பிரகாரம் வரக்கூடிய பாருங்க, அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தார்களே அல்லவோ, அவங்க நியாயப்படத்தை பெற்றாங்க. அந்த ஆசாரிய முறைமையினால அந்த பூர்ணப்படுத்தல் உண்டாயிருக்குமானால், ஆசாரிய முறைமை பிரகாரம் நியாயப்பிரமாணம் மூலமாக அந்த பூர்ணப்படுத்தல் உண்டாயிருந்துச்சுன்னா ஆரோனின் முறைமையின்படி அழைக்கப்படாமல், ஆரோன் முறைமை பிரகாரம் கர்த்தர் வரல. கர்த்தர் வந்து எந்த முறைமை பிரகாரம் அழைக்கப்பட்டார்? மெல்கிசேதேக்கின் முறைமை பிரகாரம். மெல்கிசேதேக் எப்போ வந்தார்? ஆரோனுக்கு முன்னாடியே பின்னாடியா? ஆரோனுக்கு முன்னாடியே வந்துட்டார். ஆரோன் லேவிக்கு பிறந்தவர். ஆனால் லேவிக்கு முன்னாடியே யார் இருக்காங்க? ஆபிரகாம் இருக்கார். அப்போ ஆபிரகாமின் அறையில் லேவி இருக்கும்பொழுது மெல்கிசேதேக்குங்கிற பிரதான ஆசாரியர் அங்கே இருந்திருக்கார், சாலமின் ராஜா. அப்போ அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின் பிரகாரமாக அழைக்கப்பட்ட பாருங்க வேறொரு ஆசாரியர் வேண்டுவது என்னங்கிறார். வேறொரு ஆசாரியர் அதான் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மெல்கிசேதேக்கின் முறைமை பிரகாரம் வந்தவர். அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். ஆனால் ஆரோன் கோத்திரத்தில் பிறக்கல, லேவி கோத்திரத்தில் பிறக்கல. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின் முறைமை பிரகாரம் வந்தார். அதே போல் அவருடைய பின்னடியார்களும் அப்படி தான், திருச்சபை ஜனங்கள் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. பாருங்கள் அடுத்த ஸ்லைடில் புதிதான மற்றும் மேலான ஆசாரியத்துவம் பண்ணிங்க. புதிதான மற்றும் மேலான ஆசாரியத்துவம் மெல்கிசேதேக்கினுடைய நியாயப்பிரமாணத்தோடு இணையும் போது அதனால் ஜீவனை கொடுக்க இயலும். பாருங்க, அதனால ஜீவன் கொடுக்க இயலும் அப்படிங்கிறார். அப்ப எப்படி ஜீவன் கிடைக்கும் சொல்றாரு பாருங்க. எரேமியா 31ஆம் அதிகாரத்துல வசனம் 31, 32. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாட்கள் வரும் அப்படிங்கிறார். நாட்கள் வரும் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்பதான் வந்து இஸ்ரேல் குடும்பத்தோடு யூதா குடும்பத்தோடு புது உடன்படிக்கை நான் செய்வேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த புது உடன்படிக்கை வந்து நாட்கள் வரும்போதான் வருங்கிறாரு. அது எப்போ வரும்னா அன்பான சகோதரி, எப்போ வருங்க? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா திருச்சபை
கர்த்தரோட இணைஞ்சதுக்கு அப்புறமா ராஜ்யத்தில் இப்போ கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாங்க, முற்பிதாக்கள் வருவாங்க. அதுதான் புது உடன்படிக்கை. யூதா குடும்பத்தோடு இஸ்ரேல் குடும்பத்தோட புது உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த உடன்படிக்கையை வந்து அவங்க அவமாக்க மாட்டாங்க. முதல்ல அவமாக்கிட்டாங்க. நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தும் நான் என்ன பண்ணாங்க, அவர்கள் அதை மீறி இது நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை மீறி செஞ்சாங்க, அவமாக்கி போட்டாங்க. அதான் சொல்றாரு எரேமியா 31 33 மற்றும் 34. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரேல் குடும்பத்தோடே பண்ணப் போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்னாடி தேவன் சொல்றாரு இஸ்ரேல் குடும்பத்தோட பண்ண உடன்படிக்கையாவது சொல்லிட்டு நான் என் நியாய பிரமாணத்தை அவர் உள்ளத்துல வைப்பேங்கிறாரு. பாருங்க, அவங்க உள்ளத்திலே தேவன் வைப்பார். அப்படின்னா கடைப்பிடிச்சு நடப்பாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. இஸ்ரேல் ஜனங்க இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சு நடக்கல. காரணம் என்ன, அந்த பட்டணம் இந்த அதாவது குடியிருப்புக்கு நல்லது, ஆனால் தண்ணீர் என்னவா இருக்கு, அவங்க இருக்கக்கூடிய உபதேசம், அந்த உபதேசம் கள்ள உபதேசமாக இருக்குது. அது மாதிரி ஒட்டுமொத்த உலகம் கள்ள உபதேசத்தான் நிறைஞ்சிருக்குது. முதல்ல இஸ்ரேல் ஜனங்க என்ன ஆக போகிறாங்கன்னா அவங்க வந்து சுத்தமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது, எல்லா உலகமும் முழு உலகமும் அந்த உடன்படிக்கையின் கீழே வரப்போகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக வந்து சொல்கிறாரு. அந்த காலத்தில் வந்து பாருங்க, இனி ஒருவன் தன் அயனாலையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க தேவையில்லையா. இன்னைக்கு வந்து போதிக்க வேண்டிய நிலைமை தான் இருக்குது. அவர்களில் வந்து சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்ன பண்ணப்படுவாங்களாமா, என்னை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்றாரு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அவங்க பாவத்தை நான் மன்னிச்சிடுவேன், அக்கிரமத்தை நான் நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ அவங்க வந்து 1800 வருஷங்களாக கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த நிலம் பாலாக இருக்குது. முதல்ல இஸ்ரேல் தேசத்திலிருந்து என்ன பண்ணுறதுன்னா சத்தியம் வெளியே வரப்போகுது. இப்படியாகத்தான் பாருங்க, அந்த எரிகோ என்பது ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனத்தை ஃபர்ஸ்ட் அடையாளப்படுத்துகிறது. அப்புறம் உலகத்தை அடையாளப்படுத்துகிறாங்க. பாருங்க, எரிகோவின் தண்ணீரில் உப்பு தூவினார் எலிசா என்றால் ரட்சகர். இப்போ கர்த்தர் வந்ததுக்கு அப்புறமா அந்த எலிசா தீர்க்கதரிசி அற்புதங்கள் வந்து முற்பிதாக செய்யக்கூடிய அற்புதத்துக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க மூலியமாக தான் இஸ்ரேல் ஜனங்க திருந்த போகிறாங்க. பாருங்க, அடுத்த ஸ்டைலில் பார்க்குறோம். எரிகோவின் தண்ணீரில் உப்பு தூவுறது என்பது எதை அடையாளப்படுத்துதுன்னா, படிங்க சிஸ்டர். இஸ்ரேல் தேசத்துடனான புதிய உடன்படிக்கையின் துவக்கத்தை குறிக்கிறது. இஸ்ரேலுக்கு இது முக்கியமான திருப்பு முனையாகும். ஏனெனில் மோசே, ஆபிரகாம், தாவீது மற்ற அனைவரும் சத்தியத்தையும் முக்கியமாக இயேசுதான் அவர்களின் மேசியா என்பதையும் அவர்களுக்கு போதிப்பார்கள். பாருங்க, இந்த ஒரு புது உடன்படிக்கை அப்படிங்கிறது உப்பு தூவுறது. இது வந்து என்னன்னா இஸ்ரேல் தேசத்தோட புதிய உடன்படிக்கையின் துவக்கத்தை குறிக்குதுங்கிறார். உப்பு தூவுறது, தண்ணீரில் உப்பு தூவுறது. உப்பு என்பது சாரத்தோடு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமாக பாருங்கள். உப்பு என்பது எல்லா வகையிலையும் பயன்படுது. எந்த பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்குது. பார்க்குறோமா நீங்கள், உப்பு வந்து எந்த ஒரு பொருளையும் கெட்டு போகாமல் பாதுகாக்குது. இப்படியான அந்த ஒரு உப்புனுடைய பயன்பாடு இருக்குது. அது மாதிரி யாரும் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற விஷயம் கர்த்தர் மூலமாக திருச்சபை மூலமாக வரக்கூடிய சத்தியங்கள் முற்பிதாக்கள் மூலமாக அவங்களுக்கு போய் சேரப்போகுது. எலிசா மூலமாக போய் சேருது. இதுதான் சொல்கிறாரு. அப்போ அந்த இது முக்கியமான திருப்பு முனை அப்படிங்கிறாரு. ஏன்னா மோசே, ஆபிரகாம், தாவீது இப்படியாக முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறாங்க, இந்த பூமியில் கண்ணுக்கு தெரியாத உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க. இது நிஜமாக நடக்கக்கூடிய காரியம். முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து அவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றியும் திருச்சபை பற்றியும் அவர் தான் மேசியா என்பதை பற்றி போதிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து அன்பான சகோதரர்களே முற்பிதாக்களுடைய வேலைகள். பாருங்க, அரசியலில் உயிர்த்தெழுந்த முற்பிதாக்களுடைய பிரதானமான வேலை இஸ்ரேலை வந்து மாற்றுறது தான். இஸ்ரேல் ஜனங்களை மாற்றிடுவாங்க. அதான் சொல்றாரு சகரியா புஸ்தகத்தின் மூலமாக. சகரியா 12:10 படிக்கிறோம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். இப்படியாக வந்து எல்லா ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாவீது குடும்பத்தார் எருசலேம் குடிகள் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாவியே அவங்க மேலே ஊற்றுவாங்கிறார். புது தோண்டியில் அந்த உப்பை போட்டு ஊற்றும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா அவர்கள் வந்து அந்த தண்ணி சுத்தமாகுது.
அப்போ உண்மையான சத்தியத்துக்குள்ள வருவாங்க. அப்போ வந்து அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல ஒரே பேரானவனுக்காக எப்படி புலம்புவாங்களோ அந்த மாதிரி கர்த்தர் இயேசுவுக்காக புலம்புவார்கள் சொல்லி பார்க்குறோம். ஒருவன் தன் தலைச்சன் விளக்கியாக துக்கிக்கிறது எப்படியோ அப்படியாக இவர் நம்ம மத்தியில தான் பிறந்தாரு, நம்ம மத்தியில தான் வளர்ந்தாரு, நம்ம மத்தியில தான் வாழ்ந்தாரு, அவர் சொன்ன நிறைய போதிச்சாரு, நம்ம கேட்காம போயிட்டுமே அப்படின்னு அவங்க வந்து அந்த நாளில் வந்து வருத்தப்படுவாங்க. இவரையா நம்ம சிலுவையில் அரைஞ்சு கொண்டோம் அப்படின்னு அவங்க மனகசந்து துக்கிப்பார்களாம். இப்படியாக இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஒரு மாபெரும் ஒரு மாறுதல் ஏற்படும் அழிச்சிப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் ஃபர்ஸ்ட் சுத்தமாகப்படுது. இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கள்ள போதனை, அசுத்த போதனைகள் அவங்கள்ட்ட நீங்க போகுது. இது ராஜ்யத்தில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் எருசலேம்லேருந்து வேதம் வெளிப்படணும்னா எருசலேமுக்குரிய ஜனங்கள் வந்து அங்கே என்ன பண்ணணும்னா அவங்க ஃபர்ஸ்ட் சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் யாரு, மேசியா யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏற்றுக்கல. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தான் மேசியாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்காம இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் வரும்போது அவர்கள் மூலியமா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு போய் அப்போ ஒட்டுமொத்த உலகமும் பால் நிலமா இருக்கிறது என்ன ஆகும்? அப்படித்தானே வருதுங்க. எருசலேமிலிருந்து வேதமும் சியோன்லேருந்து வேதமும் எருசலேமிலிருந்து வசனமும் வெளிப்படும் அப்படிங்கிற நம்ம படிக்கிறோம். அப்போ நான் பார்க்குற சியோன் என்பது திருச்சபை, எருசலேம் என்பது இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ ரெண்டு மூலியமாக என்ன பண்ண போகிறதுனா ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் அப்படின்னா முற்பிதாக்கள் தலைமையில தான் பூமிக்குரிய பிரதிநிதிகளாக அவங்க இந்த பூமியில இருந்து அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சத்தியத்தை பாருங்க, இன்னைக்கு அசுத்த போதனையாக இருக்கக்கூடிய சத்தியத்தை என்ன பண்ண போகிறாங்க? உலகம் முழுவதும் இன்னைக்கு அசுத்த போதனை தான் நிறைஞ்சிருக்குது. இதை மாற்றுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு இஸ்ரேல் சுத்தமாகும். அதுக்கப்புறம் அவங்க மூலியமா ஒட்டுமொத்த முழு உலகமும் சுத்தமாகி முழு உலகமும் என்னவாகுமா? பால் நிலமானது என்ன ஆயிருங்க? பயனுள்ள நிலமா மாறும். அன்பான சகோதர சொல்ல இனிமேல் அந்த நிலத்துல என்ன இருக்காதுன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு எலிசா? என்ன சொல்றாரு? இனி சாவு இருக்காதுன்னாரு. இனி இந்த சாவு வராது அப்படின்னு சொன்னார். அப்ப எல்லா ஜனங்களும் அந்த சுத்தமான தண்ணீரை பருகும்போது நிச்சயமா சாவு இல்லாம போயிடும். அன்பான சகோதர சொல்ல இப்படியாக இந்த ஒரு அற்புதம் எரிகோவின் தண்ணீர் என்னவா மாறிச்சு? சுத்தமாக மாறியது. இந்த அற்புதமானது எலிசா வந்து செஞ்ச அற்புதம். இது வந்து ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாருன்னா எரிகோ போன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூமியும் என்ன ஆக போகுதுங்க? சுத்தமான மனிதன் வாழ்வதற்கேற்ற இடமாக மாறப்போகுது. இந்த தண்ணீரும் சுத்தமாக போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படியாக அன்பான சகோதரர்களே இந்த ஒரு அற்புதம் கூட உறுப்புதாக்கள் மூலமாக ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய அற்புதத்துக்கு நிழலாக இருக்கிறது. இன்னும் நிறைய அற்புதங்கள் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். ராஜ்யத்தின் அற்புதங்கள் தலைப்பில் எலிசா செய்த அற்புதங்கள் நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு முதல் அற்புதத்தை நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். எரிகோவின் தண்ணீர் சுத்தமானது. இந்த ஒரு பாடத்தை நம்ம தேவன் கேட்பதுக்கு நம்ம கிருபை செஞ்சிருக்கார். பொறுமையோடு கேட்டு தேவன் தாமே கிருபை செய்து வராங்க. ஆமென்.